Hello viewers, Assalamu alaikum. We welcome you back to Curious Candies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குக்கிங் வீடியோ. ரமதான் ஹெல்தி ரெசிபி பேக்ட் மட்டன் ரோஸ்ட். இது டிப்பிக்கலாக ஒரு அரப் டிஷ். இதுக்கு நாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஆட்டோட கழுத்து பகுதி. இந்த கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ வெயிட் இருந்தது. ஸோ இதில் நான் ஒரு ½ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து மேரினேட் பண்ணலாம். ஸோ தட் அந்த ஆட்டோட ஃப்ளஷ் வந்து நல்ல டெண்டராக சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்களை சேர்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர். இந்த பேப்ரிக்காங்கிறது மிளகாய் வகையை சார்ந்தது தான். பின்ன இதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த மசாலா வகைகளை சேர்த்து 2 சைடும் நல்லா மேரினேட் பண்ணி விட்டுடலாம். நம்ம டேஸ்ட்டை பொறுத்து எல்லா ஸ்பைசஸும் ஒரு ½ டீஸ்பூன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைம் நாம் இந்த ரெசிபிக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், அப்புறம் கொஞ்சம் zucchini. இந்த zucchini வந்து அரப் டிஷ்ஷஸ் நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு கியூக்கம்பர் மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோவும் அனியனும் சேர்த்துக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா யெமெனி டிஷ் அரப் டிஷ்லாம் பார்த்திங்கன்னா கார்லிக் க்ளோவ்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜாலப்பீனோஸ் சேர்த்துக்கலாம். ஜாலப்பீனோஸுங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய மிளகாவாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். பட் ரைட் நோ என்கிட்ட அது இல்லாததுனால நான் இந்தியன் சில்லி தான் சேர்க்குறேன். நமக்கு காரம் நல்லா ஒத்துக்கிடுனால அது பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோஸ். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எல்லாமே க்யூப்டாக கட் பண்ணிடலாம். நான் முதல்ல ஆட் பண்ணியிருந்தேன்ல ஸ்பைசஸ், அதே குவான்டிட்டி ஆஃப் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பேப்ரிக்கா பவுடர், 1 டீஸ்பூன் cumin பவுடர், அப்புறம் ½ டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் அண்ட் பிளாக் பெப்பர் அண்ட் ½ டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர். எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி இதில் தூவிட வேண்டியதான். போட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை வச்சுருவோம். இப்போ நான் இதை வந்து மெயினாக க்ராக் பாட்டில் வச்சு சமைக்க போகிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சம் பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சம் பட்டை. இது வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. ஸோ அதுக்கு மேலே அந்த மட்டன் பீஸ் மேலே அப்படி வச்சுட்டா போதும். இதுக்கு கூட அந்த காய்கறிகள் வேகிறதுக்காக 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது அவனில் சமைக்கும்போது இந்த அவனில் இருக்க கிரில் சைஸில் ட்ரே வாங்கிக்கோங்க. ஸோ தட் அந்த ட்ரேயில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சு இதை சமைக்கலாம். இப்போ இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இதை நான் ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 3 hours பேக் பண்ண போகிறேன். அதாவது 180 டிகிரி செல்சியஸ் நம்ம
செல்சியஸ் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து கிராக் பாட்டில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் பேக் ஆப்ஷன் சூஸ் பண்ணி டெம்பரேச்சர் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 3 hours குக் பண்ண போகிறேன். இங்கே நான் 300 டிகிரி காட்டியிருப்பேன், பட் ஆக்சுவலி நான் அப்புறம் டெம்பரேச்சர் வந்து மாற்றினேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வைக்கணும், அதாவது 180 டிகிரி செல்சியஸ். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 hours முடிஞ்சோடனே அது பீப் சவுண்ட் கொடுக்கும். அப்போ வந்து நம்ம அது என்ன லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம். கிராக் பாட்டில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அவனில் ப்ரீ ஹீட் பண்ணணும், பட் இங்கே ப்ரீ ஹீட்டிங் ஆப்ஷன் வந்து அதிலே நடக்கிறதுனால நம்ம வந்து திரும்ப வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் அந்த ஒரு இது இருக்காது. டைரெக்டாக வச்சு நம்ம சமைச்சு எடுத்துடலாம். இப்போ நாம் மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஃபோக் வச்சு பார்க்கும்போதே நமக்கு அது தெரியுது. டிப்பிக்கலாக அது பார்த்திங்கன்னா ஷவர்மா வந்து எவ்வளோ வந்து பீசஸ் வந்து செதில் அழகாக வருமோ அந்த மாதிரி இருந்தது. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்திங்கன்னா, தண்ணி வந்து 1.5 கப் தான் ஊற்றியிருந்தேன். பட் சொன்ன அளவு 3 கப்ஸ் ஊற்றுங்க, இல்லாட்டா வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேர்ன் ஆகிரும். எனக்கு பேர்ன் ஆகலை, பட் ஸ்டில் வந்து அந்த சூப்பி டெக்ஸ்சர் கிடைக்கல. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி கீட்டோ டயட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு குட் சாய்ஸ். இன்னும் வெயிட் லாஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக உதவும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த ரெசிபி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த ரெசிபி உதவலாம். மறக்காமல் க்யூரியஸ் கேண்டீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். மீண்டும் நான் உங்களை நல்ல ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். Until then, it's bye from Curious Mommy and Curious Candies.